இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, இந்த உலகம் மனித குடியிருப்புக்காகவே தேவனால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது. தேவன் எங்கனம் இந்த உலகை சிருஷ்டித்தார் என்பதை வேத புத்தகம் ஆரம்பத்திலேயே தெளிவாகவும் திட்டமாகவும் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1-2 அத்தியாயங்களில் கர்த்தருடைய வார்த்தை வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:6-9 நாம் இதை பார்க்கலாம். இருள் படிந்த இவ்வுலகின் மீது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஒளி வந்ததும் இருள் அகன்று போயிற்று. ஒளியின்றி உயிர் இல்லை. ஒளி உயிர் வாழ்விற்கு ஊன்றுகோலாயிற்று. இதுதான் இவ்வுலகிற்கு தேவன் செய்த முதலாம் நாள் விந்தை. பூமி தண்ணீரால் நிறைந்திருந்தது. நீரின் மத்தியில் ஒரு பிரிவை உண்டாக்கி பூமியிலும் பூமிக்கு மேலும் இருக்கும்படி கட்டளையிட்டார். மேலிருக்கின்ற நீரின் பகுதிக்கு வானம் என்று பெயரிட்டார். நீல வானம், அது எத்தனை அழகாய் காட்சி அளிக்கின்றது! அன்புக்குரிய தேவஜனமே, அந்த வானம் காற்றால் நிறைந்தது. உயிர் வாழ்விற்கு ஒளியும் காற்றும் மிக மிக அவசியமானது. இதை தேவன் செய்த 2ஆம் நாளின் அற்புதம். பூமியின் வெட்டாந்தரையில் விதவிதமான புல்லையும் நெஞ்சை அள்ளும் நிறங்களுடன் பூவையும், பூவில் தேனையும் நறுமணம் கமழும் வாசனையையும், தித்திக்கும் தேன் சுவை கனிகளை பிறப்பிக்கும் விதவிதமான மரம் செடிகளையும் உண்டாக்கி தான் உருவாக்கப் போகும் மனிதனின் மற்றும் விலங்குகளின் பசி தீர்க்கும் பஞ்சாமிர்தமாய் 3ஆம் நாளில் உருவாக்கினார். நீல வானம் பச்சை கம்பளம் விரித்தார் போன்று பசுமை, வானில் பிரகாசிக்க இளம் சூரியன், இரவில் சுடர்விட சந்திரன், தேவனின் புகழ்பாட மின்மினி பூச்சிகள் என விண்மீன்கள், வண்ண கோலங்கள் அவை. எரிக்கும் வெயிலிலும் பதைக்கும் குளிருமற்ற இதமான தென்றல் வீசிய அந்த 4ஆம் நாள் தேவனின் இதமான கரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆச்சரியமாக இருக்கிறதா தேவஜனமே? இது இறைவனின் அற்புத படைப்பு. இப்படி அற்புதமான தேவ படைப்பை இன்றைக்கு விஞ்ஞானம், பல ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒவ்வாது, அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாது தாங்கள் சொல்லுகிற கதைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜெபத்தோடு மற்ற காரியங்களும் தொடர தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உன்னுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.